கோமாளி வந்தானையா கோமாளி 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 நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேன் நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேன் சிரிக்க வைக்க முழிக்க வைக்க சிரிக்க வைக்க திந்திக்க வைக்க திணையத்து காத்திக்கு வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய அழகிய கோமாளி வந்தேன் மோட்டாரே விட்டரங்கி ஓட்டார விட்டிருங்கி வந்தேனீங்க மோட்டாரே விட்டரங்கி ஓட்டார விட்டிருங்கி வந்தேனீங்க மோட்டாரே விட்டரங்கி திட்டும் திட்டும் திட்டும்னு வந்தேனங்க ஓட்டார விட்டிருங்கி சுட்டும் 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 வந்தேனீங்க ஊரு விட்டு ஊரு வந்து அப்பப்பா அதற்கு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்பப்பா அவங்க புருஷன் அடிப்பாங்க என்ன சொல்ற நமக்கு தேவை இல்லை எங்க விட்டுடு தம்பி இல்லைன்னா நம்பி நம்மள நம்பி விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு விடு உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதெல்லாம் பண்ணாதீங்க மலையனூர் அங்காளியே அங்காளி திருசூலியே ஓடோடி வாமா சொல்ல வந்தோமம்மா எங்கள் குலங்காக்கில் தேவியம்மா அம்மம் மலையனூர் அங்காளியே ஆந்தாளி திருச்சோழியே சித்தாங்க ஆடை கட்டி சிக்கரத மேலே இத்தாங்க ஆடை கட்டி தாய திங்கிறத மேலேறி சித்தாங்க ஆடை கட்டி சிக்கரத மேலே நம்ம ஊர் எல்லையிலே குடிவந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி அம்மா மலையனூர் அங்காளியே ஆந்தாளி திருச்சோழியே அம்மா மேலே அத்தவரே பாருங்க நம்மளே நாடகத்தை பாருங்க பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு அருமையான ரசிகர்கள் நீங்கள்லாம் முதலாளி நாங்கள்லாம் தொழிலாளி ஒரு ஆளும் 5000 6000 வரியை கொடுத்து நாடா வச்சுருக்கீங்க நாடா வைக்கிற சின்ன விஷயம் இல்லை நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் சிறுஞ்சிருப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்த பெரியோர்களே பெரும் ஐவருக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களை எதிர்கால இளைஞர்களே எழுச்சிமு தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலைகேடு கால் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாயப்படி மக்களே அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கற்றைகளே என்ன தம்பி சொல்றீங்க மற்றும் காஜவாடு ஒண்டி கற்றையே தொண்டி கற்றையே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நன்றி அன்னை கலந்த வணக்கம். ஹலோ முக்குளம் காவல்துறை அதிகாரி எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அடுத்து இபி வயர்மேன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
அடுத்து கிராம நிர்வாக அதிகாரி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆர்மேனிய கலைஞர் ஸ்ரீ மணிகண்ட பிரபு அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மிருதங்கம் முத்துராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. அடுத்த சூர்யா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. சீன் தாளம் நீலகண்டன் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. பபூனாகன் அடிக்கும் மருதமணி நகைச்சுவை மன்னன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. நன்றி. மருதமணி ஐயா எனக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய உள்ளதான் கார்த்திக் ராஜா இருக்காப்புல, நான் தான் மருதமணி, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேங்க. அதனால ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். உருவந்தே முன்ன பின்னா வேற ஒன்றும் இல்லை. எங்களுக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த ஆம்பளை எல்லாம் ஒரு சைடாக உட்காருங்க, பெண்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, இங்கிட்டு ஒரு பக்கமாக உட்காருங்க. இல்லை அவங்களும் உட்காந்து நாடகம் பார்க்கணும்ல, இல்லை நாடகம் மாலை ஓட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மஞ்சள் தண்ணி ஊற்றி கிடா விட்ட போறான்னு நினைக்கிறேன். மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தி அன்புடன் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனியே துவங்குகின்றோம். நம்ம ஊரில் வீட்டிருக்கின்ற டி வேப்பங்குளத்தில் வீட்டிருக்கின்ற வடக்கு வா செல்வி அம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். ஆடத்தை ஆரம்பிச்சிடுவோமா அண்ணே? இந்த மாநில கூட ஏற்று மாநில சேர்க்கோ. ஹலோ ஹலோ குடும்பத்தோட தீ வேப்பங்குளம் வருவோ. இந்த கூரைகள் எல்லாம் வடக்கு வா செல்வி அம்மனுக்கிட்டே சொல்வோ. இந்த கூரைகள் எல்லாம் வடக்கு வா செல்வி அம்மனுக்கிட்டே சொல்வோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ, காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்த அம்மனையே நினைப்போ, கவலை வந்த அம்மனையே நினைப்போ. குடும்பத்தோடு கோவிலுக்கு வருவோம், நாம வருவோம். நம்ம குறைகள் எல்லாம் வீரமாளிக்க சொல்வோம், நம்ம குறைகள் எல்லாம் வீரமாளிக்க சொல்வோம். குடும்பத்தோட வருவோம், வருவோம். குறைகள் எல்லாம் நடக்குவா செல்வி அம்மனுக்கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம், காலோடு கஷ்டப்பட்டு நடப்போம். கவலை வந்தா நினைப்போம், கவலை வந்தா அம்மனையே நினைப்போம். குடும்பத்தோட பிள்ளை வர வேண்டும், பிள்ளை வர வேண்டும், நாம வெற்றி கட்டுவோம். வெற்றி கடனை போடுறா, வெற்றி கடனை சுற்றி நாம மணி ஒரே பிள்ளை வர போடுறா, பிள்ளை வர வேண்டும், வெற்றி கட்டுவோம். வெற்றி கடனை சுற்றி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சு வரும் புரிஞ்சு வரும் ஆத்தா வடக்கு வா செல்வி அம்மன் கையில. அடுத்த வரும் ஆத்தா கையில. அறிஞ்சு வரும் புரிஞ்சு வரும் ஆத்தா கையில. ஆனந்தமா இருப்பதெல்லாம் ஆத்தா கையில, ஆனந்தமா இருப்பதெல்லாம் ஆத்தா கையில. குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம், நாம வருவோம். நம்ம குறைகள் எல்லாம் தக்கிட்ட சொல்வோம். நேத்தையே நேத்தையே திட்டுவா செல்வி அம்மாதா, நேத்தையே திட்டுவா செல்வி அம்மாதா. நிறைவேற்றி வைப்பதுமே செல்வி அம்மாதா. போடா நேத்தையே திட்டுவா செல்வி அம்மாதா, நிறைவேற்றி வைப்பதுமே செல்வி அம்மாதா. ஆட்டமாடி வாராளையா செல்வி, ஆட்டமாடி வாராளையா ஆட்டமாடி வாராளையா செல்வி அம்மாதா. அதற்கும் தெய்வமே செல்வி அம்மாதா. எங்களை அழைத்திட்டு வந்ததுமே வடக்கு வா செல்வி அம்மாதா. குடும்பத்தோட கோவிலுக்கு வருவோம்,
பாலே சூப்பரியா. கைதட்டின 7 பேருக்கு நன்றி. 9, 13, 26 பேருக்கும் நன்றி. அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் வீட்டில் இருக்காலாம் கிளம்பி வாங்கம்மா. சோத்துல தண்ணியை ஊற்றி புரிச்சேன் தலையில் 2 குளத்துல தண்ணியை ஊற்றி வேகமா வாங்கம்மா. எல்லாரும் ஒன்றால் வந்து முடியாங்க. முக்குளம் காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இபி வயர்மேன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. அலங்காநல்லூரை சேர்ந்த பவானி ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். முக்குளம் காவல்துறை அதிகாரிக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பாலை மற்றும் நகரத்திலும் பொன்னாரமாய் விளங்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா டி வேப்பங்குளம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வடக்குவா செல்வி அம்மன் உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் காண வருகிறவர்கள் விசுவாசுடன் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் முக்குளம் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்ற நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பார். இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியப்பட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மகிழ்ச்சி கொண்டு வரும் நடிப்பு செவேந்தன் அன்போனார் புதுக்கோட்டையைச் சேர்ந்து BK ராஜாராம் அவர்கள் வெறுங்கமடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு முன்ன உரையாடி குயில் ஓண்டு குயிலும் கோகிலவாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மகிழ்ச்சி கொண்டு வரும் புதுகையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் இவருங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தான் என்று வெற்றி மனசு கொண்டு வரும் அன்பு அப்பா அறந்தாங்கி அருகாமையில் உள்ள வீரமங்கலத்தை சேர்ந்த லே கவிராஜ் அவர்கள் வெறுங்கமணியிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்லயும் வள்ளி திருமண நாடகம் தான் பார்த்திருப்பீங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற வள்ளி திருமண நாடகம் இல்ல, வேற திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும். ஏன் தம்பி என்ன சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள்லாம் நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பாடக்கூடியவங்க. ஒரு 2 மணி 2:30க்கு மேல தெரியும் வள்ளி திருமணமா இல்ல வெள்ளி திருமணமானு. அதனால விடிகிற வரை இருந்து எல்லாரும் நாடகத்தை ரசிக்கணும். யாரும் நாடகம் அவங்க நேரத்துக்கு சரியா விட்டுருவேன். பேசிக்கிட்டு இருக்கே உள்ள போயிட்டு அவங்கள வர சொல்லி இவங்கள வர சொல்லுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நாங்க 7:45 வந்துட்டோம், 8:45 வந்துட்டோம். நீங்க அங்கே போயிட்டு இப்போதான் வந்தீங்க, கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அதனால நேரம் ஆயிடுச்சு. நீங்க உள்ள போயிட்டு அவங்கள வர சொல்லுங்க இவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. முதல்ல சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் பாட்டில் ஓபி அடிச்சுட்டு போயிடுவேன். 5000 ரூபா சிவாக முடிஞ்சு. அதெல்லாம் விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிங்க. முன்னாலே சொல்லிடுறேன். ஆமா ஆமா. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல போய் கோமாளி வந்துட்டேங்கிறேன். ஒரு ஆள் கேட்கிறேன் வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. வெட்டி குதினாரா? உன்னை பார்த்து வெட்டி குதினாரா? அதான் தேவல. அன்னைக்கு போய் ஒரு ஊர்ல பாட்டு தான் மட்டும் தம்பி பபடிக்கார் தம்பி நடித்தம் போதும் புலந்ததும் போது உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொல்லி சொன்னாங்க. ஓ டான்ஸ். சரி டான்ஸை விரும்புறான்னு அந்த பிள்ளைய வர சொல்லி. சரி அந்த பிள்ளை மதுரை செல்லும் ஒரு உச்சம்ல நீ உள்ள போயிட்டு வள்ளியம்மா அர்த்தம் சொன்னார். சரி சரி கதையை எதிர்பார்க்கிற அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு எப்படி ஆதி பர்றா சத்தியம் சொன்னுச்சு. ஒரு சத்தியம்ல நீ உள்ள விட்டு நாரதரை வர சொல்ல அப்படின்னு சொன்னார். சரி சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிற அப்படின்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு. ஓ 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணங்கிறாரு.
ஒரு ஆள் சொல்றாரு நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள விட்டு ராஜபாட்டு வர சொல்ல அப்படின்னு. ராஜபாட்டு வருங்க 1:30 மணிக்கெல்லாம் ஜம்போ மகான் பாடி வந்துட்டார். 1:30 மணிக்கா பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வரையானே, எல்லாரையும் போச்சோரியே, எல்லாரையும் வர சொல்றியே, என்னென்ன வர அப்படின்னு கேட்டேன். ஒன்னும் இல்லை தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வரச்சேன் தம்பியா. குடியார உதவி அவன் பேச்ச கட்டு 2 மணிக்கு நாடகத்தை முடிச்சாச்சு. சரி, ஊருக்கார யார கட்டுறா நாடகத்தை முடிச்சேன்னு கேட்டான். கேப்பா இல்ல ஐயா தான் வெள்ளையும் ஜலையுமா இருக்காருல்ல, அவர் தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னானா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் பக்கத்து ஊருக்காரனா போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் போய் கஞ்சி கயிறு கோயில போய் 7-8 பாட்டு படிச்சு காசு வாங்கிட்டு வந்தான். ஏன் இதை எதுக்கு சொல்றேன், இடையில யாரும் எதுவும் சொல்லப்படாது. நம்மளை அப்படி எதுவும் சொல்லணும்னா யார் சொல்லணும், நம்மளை கூட்டிட்டு வந்தவரை நம்ம நாடக அமைப்பாளர் மச்சான் மருதமணி தான் சொல்லணும். அவர்கிட்டே ஒரு வார்த்தை நம்ம கேட்டுக்கணும். 5 மணி ஆனவனா ஊர்ல பணம் வாங்கியாச்சா இல்லையா அப்படின்னு கேட்கணும். பணம் வாங்கலன்னு சொன்னா நம்ம சொல்றச்சு அவர் கேட்கணும். பணம் வாங்கிட்டோம்னா நம்ம சொல்றச்சு அவர் கேட்கணும். பணம் வாங்கிட்டா அவர் சொல்ற நம்ம கேட்கணும். அதனால விடிற வரை இந்த நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி, அன்புனா சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் இணையதள புகழ் மெலோடி சிங்கர் மரங்காபுரியை சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் இவரங்கமல்லே காதல் மன்னன். ஏன்னா எதுலையுமே ஒரு காதல் இருந்தாத்தான் அதை நம்ம பண்ண முடியும். ஒரு பெட்டினா அது மேலே காதல் இருக்கணும், மிருதங்கம்னா அது மேலே காதல் இருக்கணும், லேடிஸ்னா அது மேலே நம்ம காதல் இருந்தாத்தான் அந்த பொம்பளை மட்டும் குடி இருக்கும். மாப்பிள்ள நம்ம தம்பி போன் நம்பர் வாங்கிக்க. மணிகண்ட பிரபு அவர்கள் இவரங்கமல்லே 6 மணியை பின்பாட்டு செய்ப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகை சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர், இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தின்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே. போன போதும் இது தேறு போகும் மீனே, மாறி மாறி தோற்றும் இனி யாரு உனக்கு நாதி, பாசுமை தராது நீ பயிரை காத்த வேணி, பயிரை காத்த போதும் மீன் பழியை சுமந்த நீதி, சாமி வந்து கேட்டிடுமா மீன் பழியை தீர்த்திடுமா, பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே. போடு அதில் நெருப்பு வைத்ததாறு, துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு, கலங்கும் போது தேரு அது தெளியும் போது நீரு,
விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துணிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துணிய போல குணம் படைத்த தென்னவனே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. கைதட்டி அன்புடன் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ஆவடியார் ஊரை சேர்ந்து கே முத்துராஜ் அவர்கள் விரங்கமலை மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள். பி 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 தாக்கடதம். சூப்பர் சூப்பர் சூப்பர். மிருதங்கத்துக்காக ஒரு ஜோரா கைதட்டு கொடுங்கண்ணே. ஏன்னா அவர் கோயில் மேலே வாசிக்கிறாரு. இந்த தவுள் நேரத்தில் தித்தாகிறதும் 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 திருதம் திருதா கிருதா கிருதா நம்ம சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்த அந்த பட்டைக்கு அந்த ஏர் நெத்திக்கு ரொம்ப சிறப்பாக போதும். நாளைக்கு முகூர்த்தம் வாங்கியிருக்கேன், இன்னைக்கு அடிச்சுட்டா நாளைக்கு என்ன செய்யறது? ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர், ஆர்கெஸ்ட்ரா பிளேயர், அதிரடி மன்னன், கிண்டாங்கி ரசிகன், அன்பு மாப்பிள்ளை சருவலைப்பட்டியை சேர்ந்த சுறுசுறுப்பு மருந்து இருந்தால் தான் அடி பிரிச்சு போடுவேன். சுறுசுறுப்பு மருந்து இல்லைன்னா செய்வன கோளாறு மாதிரியே இருப்பேன். இருக்கு சொல்லியிருக்கேன், அண்ணன் சொல்லியிருக்கேன், பயப்படாத. சூர்யா அவர்கள் விரங்கமலையிலே ஆல்ரவுண்ட் செய்வார்.
சூப்பர் சூப்பரா. நானும் எத்தனை ஆல்ரவுண்டாக பார்த்துருக்கேன் உண்மையில். அந்த அடி அந்த பாருங்க எத்தனை ஆல்ரவுண்டாக பார்த்து அந்த கைமுட்டி பார்த்தீங்களா அடி. அந்த பழக்கம் இருந்தால் தான் அந்த அது வரும். இங்கே பகலில் இந்த முட்டி, பகலில் அங்கே எந்த முட்டி, அங்கே கைமுட்டி. ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இன்னும் வாட்சிப்புலாம் இருக்கு, வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம்னு சொன்னோம்னா அந்த அடி கிடுமுன்னு வரும். இன்னும் கொஞ்சம் கூடிச்சுன்னா மேமுச்சமாக சவுண்டு வரும். கொஞ்சம் கூடிச்சுன்னா சுத்தமாக சாமி போகிற மாதிரி வந்துடும். ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்புனார் நீலகண்டன் அவர்கள் விரங்குமலையிலே தாளம் சேர்ப்பார்கள். மருதமணி நாடாமலாம் நீ தாண்டா மிருதங்க அடிக்கிறதா கிருதா 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 கிருதா. இனிமேல் நம்ம நாடாமலாம் நீந்தேன். ரொம்ப சிறப்பாக போதும். அடுத்த நாடகம் கொடுக்க சொல்லியிருக்கேன், இன்னைக்கே வாசிக்காத. மருதமணிகிட்ட சொல்லியிருக்கேன். என்னடா சொன்ன ஆர்வம் ரொம்ப அப்படிதான் இருக்கணும். ஒரு சந்தோஷம். இது மாதிரி ரசிகர் இருந்தால் தான் நமக்கு இந்த வாசிக்க நடிக்க என்ன வரும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர் போயிருந்தேன் நாடகத்துக்கு தான். அங்கே போய் பார்த்தா நான் என்னைய பார்த்தோன்னா அந்த ஆளுக்கு அடியாள் மாதிரியே தெரியும். ஏப்பா என்னன்னா ஊருக்கார்ட்ட பணம் வாங்கின மாதிரி அந்த ஆளு என்கிட்ட கொடுத்துட்டு வட்டி காசு நான் கொடுக்காம மாதிரி நாய் வெறுக்க பார்த்த மாதிரி எப்படி இருந்தா எப்படி நான் நடிக்க மனசு வரும். எப்படி ரசிக்கிறா. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்துல அப்ப எத்தனை நிகழ்ச்சி வேணாலும் வைக்கலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம். எது? கரகாட்டம். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம்தான் முக்கியம் அப்படின்னு இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்கள் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துணை ரொம்ப சிறப்பாக இசை நன்றி. எங்களுக்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு ஹரிகரன் சீன் உரிமை ஏ தருண் புதுக்கோட்டை அருமையான சீனமத்திற்கு அன்புள்ள நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. சிக்கனுக்கு சிக்கன், மட்டனுக்கு மட்டனு. ரசத்தை நினைச்சாத்தே எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. என்னாச்சு? அடே ரசம் ஊத்த சொன்னா அந்த ஆளு கரண்டி கலவுன தண்ணியை ஊத்திட்டான்டா. எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. நான் நினைச்ச புளி இலி கலக்காத ரசமா இருக்குமலை அப்படின்னு. அப்புறம் பார்க்குற ரசத்துக்கு அந்த அறிகுறியே இல்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த பரிமாறின விதம் பத்தியா, பெண்கள் யாருமே இல்லாட்டினாலும் ஒரு 3 அன்னைங்க மட்டும் அது பெரிய என்ன வேணுமோ. தம்பி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கோவில் திருவிழா நடத்துறதோ உண்மை கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. அதான் உண்மை. 10 நாடக நடிகளுக்கு சாப்பிட போறது அதான் பெரிய புண்ணியம். ஏன்னா நாடக கலைஞர்கள் தான் ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே தெய்வத்துக்கு தொண்டு செய்யறவங்க. அப்படி கிடையாது சாமி. நீ போட்டிருக்க மூஞ்சில அந்த ஹரிதாரம். ஹரினா யாரு? ஹரினா நம்ம பப்புன்னு போடாப்புல ஹரியரே. அரையா நீ வேற. ஹரினா மகாவிஷ்ணுக்கு சமம். மகாவிஷ்ணு நம்ம என்ன சொன்னாலும் பழிக்கும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நம்ம நாடத்தை நம்ம மட்டும் தான் பார்க்கணும். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பிட போறது புண்ணியம் சொன்னனே. என்ன காரணம் தெரியுமா? 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பிட போறது ஒண்ணுதான், 10 பரதேசி சாப்பிட போறது ஒண்ணுதான். சோறு போட சொல்லியா வேணாம்ங்கறியா? தப்பா சொல்லியே. நான் ஏற்கனவே அந்த அண்ணன் வந்து சொன்னாரு சோறு இருக்கு போட்டு தின்ட்டு போங்கடா அப்படின்னு. நாங்க வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு. அந்த கதையாவில் இருக்கு. எல்லா கதையை கருத்தேன். நீங்க சொல்றது ஒரு வயல நான் என்ன நம்ம ஊருக்கு வேன் எடுத்துட்டு போய் ஊருக்கு சாப்பிடுவோம். ஆமா, அவன் இங்கே தட்டை எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். இதுதான் கதை. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன சொல்லணும், மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி அமைத்திருக்கும் ஒளிவழி அமைப்பு பவானி ரேடியோஸ் அலங்காநல்லூர் போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா, சாமி பாட்டா. சிங்காரவே தம்பி பாட்டெல்லாம் சரிதான். நீங்க என்னமோ ஆன்மீகல பரதநாட்டியம். இதான் பரதநாட்டியமா? அதான் பார்த்துருக்கலாம் இல்லையா? பதர்ன மாதிரி இருக்கே. ஆனா இதுக்கு சுத்தமா ஆதிக்கிறாடா. பஸ் ஸ்டாண்ட்ல ஆடுற மாதிரி இருக்கடா. 4 நாடகம் தான் இருக்கு. நீ பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஆடணும்.
ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் பவானி ஒளிபெருக்கி அன்புள்ள சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய நடன பேரணி அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புது திண்டுக்கல்லை சேர்ந்த சுமதி அவர்களை விரங்கவர்களை டான்ஸா அடிக்க காத்து கொள்கிறார்கள். அடிமத்த கத்தடிக்க மாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயில் அடிமத்த கத்தடிக்க மாடி கொஞ்சம் தெத்தனை மானே மா கோயில நானே ஆண் கோயில கஞ்சமாடு கம்போலத்தா கஞ்சமாடு கம்போலத்தா இருக்கிற ஆடி மாத்த கத்தடி ஆடி கொண்ட தெத்தனை ஆனே மா கோயில அடி நானே ஆ கோயில அடி மானே மா கோயில அடி நானே ஆ கோயில. ரொம்ப சிறப்பாக சித்த அன்புள்ளார் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு பபுனா அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு மைத்தினர், பாசமிகு அன்பு மைத்தினர், விஜய் டிவி புகழ் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமணியிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் அதோடு இணைந்து இந்த நாடகத்தில் பபுனா நடிக்க காத்துக் தொண்டி அருகாமுள்ள திரையத்துறையைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற பொதுமக்கள் அனைவரும் திரளாக காண வருக. இப்படிக்கு டி வேப்பங்குளம் கிராம பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தின் அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ் மருதங்குடியைச் சேர்ந்த எம்ஜி அழகு மகன் ஏ மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். சிறப்பு நடிகர். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞரை கொண்டு, குறைஞ்ச செலவுனா 50,000, கூடனா 1,00,000, நீங்கள் குறைஞ்ச செலவுனா 25,000 நினைச்சிடக்கூடாது. அப்புறம் கொட்டாயில் நெருப்பு வைக்க வேண்டியது. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மச்சாண்ட கொடுங்க. இதே மாதிரி நல்ல கலைஞர்களை அமைச்சு ரொம்ப சிறப்பாக நீங்கள் கேட்குறால போட்டு ரொம்ப சிறப்பாக அமைத்து தரக்கூடிய நாடக அமைப்பாளர் மருதமணி அவர்கள் நாடகத்தை அமைக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் நாடகம், ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பன் கோயில் பஜனை, முருகன் கோயில் பஜனை, ஓம் சக்தி பஜனை, எல்லாமே நீங்கள் சொன்னீங்கனாலே நீங்கள் ஃபோன் அடித்தால் போதும், அங்கே வீட்டு வாசலுக்கே வந்துடுவோம். இன்னும் 10 நாள் தான் இருக்கு. பார்த்தா அப்படியே ஆத்தி நம்மளும் மாலோட ஆரம்பிச்சுடுவாங்க. எப்படி கார்த்திகை முதல் தேதி ஐப்பசி 30 நிறைய போதையில் இருப்பேன். எம்புட்டு குடிச்ச முண்டைக்கு அவனுக்கே தெரியாது. காலையில் வெள்ளனை குளிச்சுட்டு ஐயப்பன் கோயில நின்றுக்கிட்டு சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்ல வாடையில் குருசாமி மண்டையை போட்டுருவேன். என்ன சரக்கு கலந்து என்ன சாப்பிட்டா என்னன்னே தெரியாது. அந்த 48 நாளும் தாங்க முடியாது உண்மையிலே. ஏன்னா ஐயப்பன் சக்தி வாய்ந்த தெய்வம். ஏன்னா சாமி ரொம்ப சிறுசையா, சக்தி ரொம்ப பெருசையா. ஏன்னா எத்தனை தெய்வம் இருந்தாலும் நம்ம ஐயப்பனுக்காக இங்கேருந்து முக்கால்வாசி நம்ம ஆளுக்கு வரணும். ஏன் இந்த தெய்வத்தின் அணுக்கிறேன். இங்கேருந்து போய் பார்த்தோம்னா ஐயப்பன் சிலை எத்த தண்டி தான் இருக்குது. இதுக்கிட்டே நம்மளால் அடிச்சுக்கிட்டு வேனில் பிடிச்சி தள்ளிக்கிட்டு அந்த 48 நாளும் பொண்டாட்டி அடியே ஆத்தி புருஷனை தாங்க. சாமி ஐயப்பா ஐயப்பா காலைல இட்லி வைக்கவா, மதியம் சாம்பார் வைக்கவா, நைட்டுக்கு இடியப்பம் வைக்கவா அப்படின்னு கேட்க 49 நம்மளால கேட்பேன். நோத்தா என்னடி சாம்பார் வச்ச? சாம்பார் வைக்கிறேன் ஒப்பை வீட்டுக்கு மரியாதையா போட்டு. அது மட்டும் இல்லை, இதுவெல்லாம் கிளம்ப ஓம் சக்தி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா 8 நாளையும் ஒரே சேப்பு சேலதே குரூப் சேலை. அது மாதிரி நேற்று ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தின்னு அவங்க பார்த்தா அது 8 நாளைக்கு மேமுச்சமா இருக்கும். 8 நாளைக்கு வேன் எடுத்து போகல அவங்க சந்தோஷமே. முதல் நாள் இங்கேருந்து கிளம்பையில இந்த தெய்வ பக்தியோட எப்படி 8 நாளைக்கு வர இருந்து அந்த முதல் நாள் கிளம்பையில ஒரு 10 கிலோமீட்டர் வர போயில பாட்டு போடுவா பாருங்க. எப்படி மகமாயி சமயபுரத்தாயே நீ மனசரங்கி நீ பாவே அப்படின்னு 10 கிலோமீட்டர் போகும். 20 கிலோமீட்டர் தாயே கருமாறி அப்படின்னு போவோம். 30 கிலோமீட்டர் தாண்டவனா போட்டுருவா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சு பாய்ச்சிட்டு காம போயிட்டு அப்பலாம் அந்த வீடியோ பார்த்தோம்ல நல்லா போயிடல. டைவரமா டைவரு ஓம் சக்தி டைவரு டைவரமா இப்படித்தான் போய்க்கிட்டு பாட்டு தான் படிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் வேணும் கம்மாக்கில் கிடக்கு. தயவு செய்து போங்க. நம்ம தெய்வத்துக்காக நம்ம போகிறோம். நினைச்ச காரியம் நிறைவேறும். ரொம்ப எல்லாரும்
பார்த்து கவனமாக போங்க. நாளை ஐயப்பனுக்கு இன்னும் 10 நாளில் மாலை ஓட்டுருவாங்க. அதுவும் ஐயப்பனுக்கு மாலை ஓடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. மாலை ஓட்டு பஜனை வச்சான்னு வச்சு நம்மளால பாட்டு பாடுவான் பாரு. எப்படி அவங்க பக்கத்தில் வந்து லவ்வர் இருந்துச்சுன்னு வச்சுக்க, பக்கத்து வீடா இவங்க அப்படியே பாட்டு பாடுவா ஒரு பஜனை பாட்டு. எப்படி ஐயப்பா உங்களை மறக்க முடியல என்னது எட்டி பார்த்துக்கிறேன். அந்த லூச்சு முட்டை இருக்கால கள்ளத்தொடர்பு இருக்கா இல்லையா? சரி நம்ம ஐயப்பனை வேண்டிய பாட்டு படிக்கிறேன். ஐயப்பா உங்களை மறக்க முடியல மறந்துட்டு எங்களால இருக்க முடியல ஐயப்பா எங்க நம்மளால அப்படித்தானே பாடுவேன் பார்த்தா இல்லை. ஐயப்பா உங்களை ஐயப்பனை வேண்டல அவன் அங்கே ஒன்னையும் மறக்க முடியல மறந்தால என்னால இருக்க முடியல. அதுவும் பாரு பசங்க ஆரம்பிச்சுன்னா நம்மளால நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிருவேன். எப்படி பாடகர்லாம் தோத்து போயிருவேன். ஏய் 3 பாட்டு நான் தான் படிக்கணும். அன்னைக்கெல்லாம் இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு பஜனைக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, பாடுறதுக்கு போயிருந்தேன். சரி அங்கே போனா ஒரு ஆள் மைக்கத்தில் விடவே மாட்டேங்கிறேன். நான் 5000 சம்பளம் பேசி போயிட்டு அவன் விடவே மாட்டல. நான் தான் பாடுவேன்னு. சரி பாடி முடிச்சுட்டான், காசு கேட்குறேன். அந்த ஆள் சொல்கிறேன் கூட்டிகிட்டு போனேன், உனக்கு காசு இல்லை அப்படின்னு. ஏன் என்னத்தான் பாட கூட்டிட்டு போனேன், அவனே முக்காச்சு பாடிட்டா நீ என்ன மயில் பாடுறேன் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அப்படிலாம் இருக்கு. அதனால் ரொம்ப பேட்டோம்னா போட்டு அறுத்து குமிக்கிறேன். அது பப்புன்காரன் பொலியர் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு அதில் உள்ளே போடா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் உள்ளே போய்ட்டு பொம்பளை பொருள் வர சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப போட்டு அறுத்து குமிக்கிறேனோ மற்றாள் மாதிரிலாம் ரொம்ப அறுத்து போட்டு குமிக்க மாட்டேன். அவங்க டயத்துக்கு சரியாக விட்டுருவேன். நீங்கள் தொந்தரவு மட்டும் பண்ணாமல் இருக்கணும். கரெக்டாக 12:20க்கு வள்ளியை விடுவேன், 1:20க்கு நாரதரை விடுவேன், 3:45க்கு முருகனை விடுவேன், 5:45க்கு சாமான வேனில் ஏற்றிடுவான். விவரத்தை சொல்கிறேன். அப்படி இடையில வந்துக்கிட்டு உள்ளே போ, அவனை வர சொல்லு, இவனை வர சொல்லு, அவரை நாதரை வர சொல்லு, பப்புனை வர சொல்லுன்னு எந்த தொந்தரவும் பண்ணப்படாது. மற்றும் எங்களை நாடகத்தினை வீடியோ கவரேஜ் எடுத்திருக்கின்ற அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. எங்களெல்லாம் நாடக வெளிநாட்டில் இருக்கவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த துன்பத்தில் துயரத்தில் நம்ம நாடகத்தில் யூடியூப்பில் பார்க்குறதுக்கு காரணமே இந்த யூடியூப் சேனல் தான். அன்னை நாடக உலகம், மேடை நாடகம், அன்னை கோமாளி ரசிகன் நாடக உலகம், இது நிறைய யூடியூப் சேனல், கேஎஸ் மீடியா, அத்தனை யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கன்னா உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். யாரும் விடிகிற வர வந்து நாடகத்தை ரொம்ப சிறப்பாக ரசிப்பீங்கன்னு தெரியுது. உண்மையிலே வருகின்ற ஐப்பசி 30ஆம் தேதி நான் ஐயப்பன் பாட்டு ஒரு பாட்டு பாடியிருக்கேன். கார்த்திக் ராஜா திணையத்தூரான் யூடியூப் சேனலில் வரும். எல்லாரும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்பு சொந்தங்களே, ஐயப்பன் பாடல் பாடியிருக்கிறேன். வருகின்ற ஐப்பசி 30ஆம் தேதி வெளியாகிடும். கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம பாட்டு நீங்கள் கேட்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த ஐயப்பன் அனுகிரகத்தில் எல்லா மக்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும். எங்களை பார்த்தா நீங்கள் சந்தோஷப்படணும், உங்களை பார்த்தா நாங்கள் சந்தோஷப்படணும். அதுதான் நாடகம். எங்களை பார்த்து நீங்கள் கடுப்பாகிறோம், நாங்கள் உங்களை பார்த்து கடுப்பாகிறோம், நாடகமே இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை ஹலோ ஹலோ. உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா, ஐயஞானதானம் தந்த உன்னை தந்தை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா, உன்னை கடவுள் என்பதா அருணை வடிவம் என்பதா, உன்னை கடவுள் என்பதா அருணை வடிவம் என்பதா, ஐயஞானதான தந்த உன்னை என்பதா, உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா, உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த தினம் அன்னை என்பதா. சேரும் செல்வமெல்லாம் உன் அருள் அன்றோ, பாடும் பாடலெல்லாம் உன் தயவன்றோ, சேரும் செல்வமெல்லாம்
தயவன்றோ எந்த நேரமும் உன்னை வன்றோ எங்கள் குடும்பமே உன்னை மறக்குமோ ஒவ்வொரு அரிசியிலும் உன்முகம் வன்றோ சாமி ஐயப்பா சரணமையப்பா சகலமும் எனக்கு சபரிதான் அப்பா உன்னை தெய்வம் என்பதா ஒரு நாதன் என்பதா உன்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நாள் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயங்கானதானம் வந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா ஒரு நாதன் என்பதா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்ததின அன்னை என்பதா வாழ்க்கை படகாரி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறியனே வாழ்க்கை படகாரி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறியனே கடலை பார்க்கிறேன் அழகிய அனந்தலே உள்ள நினைக்கிறேன் பக்தி குறையலே சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண்கலங்குதப்பா உன்னை தெய்வம் என்பதா ஒரு நாதன் என்பதா உன்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நாள் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா உன்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நாள் அன்னை என்பதா நன்றி கைதட்டி அத்தனை அன்பர்கள் நெஞ்சார்ந்து நன்றி என்று காலத்தவன் பாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே பாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உள்மனம் உள்கினம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது பக்கம் பாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்குடி ஆணை போடலாம் அதில் நீயும் ஆடலாம் நீ வாழத்தானே வாழ்கின்றேன் நானே நீ இன்றி ஏது பூவைத்தவானே இதயம் முழுதும் எனது வசம் பாவா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே
ஹலோ 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 நல்லாதாம்மா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்க பொம்பளை பிள்ளையிலவே காணோம். அதான் இருக்காங்களே. அதான் நான் வந்திருக்கனால எல்லாம் அங்க இடக்கடக்கமா இருக்காங்களோ. இல்லை அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. ஏய் இல்லைம்மா பெண்கள்லாம் அங்கே உட்காந்து தூரத்தில் எல்லாம் உட்காந்து பார்க்குறாங்களா? சரிங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். பேச மாட்டீங்களா? வணக்கம் சொல்லல, வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? அடேங்க அப்பா, மங்களகரமா மஞ்சள் சட்டைக்காரர் எப்படியே தூக்கிட்டாரு கையை ரெண்டையும். மைச்சட்டுக்காரனே உங்களுக்கு தான் முதல் வணக்கம். ஆப்ரேட்டர் தம்பி உங்களுக்கும் முதல் வணக்கம். அடேங்க அப்பா, ஐயோ. வெட்டிக்காரங்களே சொல்லுங்க. டான்ஸ் வணக்கங்க. வணக்கம்மா. ஆமா, மரியாதையோட பேச சொல்லி உள்ள இன்ன வரைக்கும் ட்ரைனிங்கு. ஆமா, உள்ள போனே வெளியில போனே போவான்லாம் பேசக்கூடாதாம்மா. ஏங்க வாங்க அப்படின்னு. ஏங்க மிருதங்கம் வணக்கம். ஆல்ரவுண்டு வணக்கங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடக்கொடக்கமா பேச சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட தான் முக்கியமா. அடக்கம் உடக்கம்லாம் வீட்டில் வச்சுக்கிற சொல்லு. மேடைக்கு வந்து நம்ம சவரி யார் சொன்னது? அதானே அப்படி சொல்றீ சிங்கக்குட்டி. ஆமா, அடக்க உடக்கம்லாம் என்கிட்ட எல்லாம் சொல்லி தரலாமா? எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. ஆமா, தாளக்காரே வணக்கம். ஏமா வணக்கம். எங்களை 4 பேர்த்த கேட்டில. அவன் என்ன கேட்குறாப்புலண்ணா? உன் தம்பியெல்லாம் கேட்கணுமா? இல்லை சுகமா இருக்கேன்னு கேட்குறாப்புல. அதெல்லாம் அது இருக்கிறதுக்கு தானே இங்கே வந்திருக்கேன். சுகமா இருக்கியா இல்லைன்னு கேட்குறாப்புல. இங்கே வந்தனே ஆரம்பிக்க வேணா, இதெல்லாம் வேடன்ஸ் இல்ல. அவர் பார்த்துக்கலாம். அவர் எதுக்கு அதை கேட்குறாப்புலனா, நீ முதல்ல சுகம் மாந்தினா தான் எங்க 4 பேத்துக்கு நீ சுகத்தை கொடுக்க முடியும். பலே பலே, அங்கே தாண்டா கம்பா நிற்கணும். உன் கம்பை கொண்டு போய் அங்கிட்டு போடுற. தப்பா நினைக்காத. அவன் சொன்னது ஆட்டம் பாட்டத்தை, வேற ஒன்றும் கிடையாது. நீ வந்ததுக்கு என்ன செய்யணுமோ சிறப்பா செய்யற. அப்புறம் யூடியூப் எடுக்கும் நண்பர்களுக்கும் என் பிரதர்களுக்கும் வணக்கம். வணக்கம். சாப்பிட்டீங்களா? பால் பழம் எது வேணுமா? எதா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் கேளுங்க, மற்ற யார்ட்டையும் கேட்காதீங்க. யூடியூப் எடுக்கும் தம்பி அவர்களுக்கு கனி வணக்கம். ஆமா, மணிகண்டன் சொல்லுங்க. மணிகண்டன் பிரபு சொல்லுங்க. உங்க பேரையும் என் பேரையும் சேர்த்து வைக்கலாம், அப்படி எழுதி வைக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். அப்படியோட அதோட என் குடும்பம் குண்டியை தூக்கிடுறேன். உன் குடும்பம் எங்க குண்டி தூக்குறது? என் குடும்பம் 5-6 குடும்பம் இருக்குது. குண்டியை மொத்தமா தூக்கிடுவாங்க. அதனால வந்த வேலையை பார்த்தோமா, செஞ்சோமா, காலையில தரமா வாங்கினோமா. அப்படிலாம் போகவே கூடாது. வந்தோமா போனோமாலாம் நிற்கவே கூடாது. நாளைக்கு இந்நேரம்லாம் நம்ம ஊர் பங்காளி எல்லாம் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி தெரியுமா? நேற்று வந்துச்சு அந்த டான்ஸ்கார பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இப்படிதானே இருந்துச்சு. எப்படிலாம் இருந்துச்சு? ஆட்டம் பாட்டம் கைகாலு இல்ல, நாங்க பப்புன் டான்ஸ் நாங்க செய்யறோமோ இல்லையா, வச்சு செய்யறதுக்குனே வந்திருக்கீங்க பத்தியா. ஆமா, அதனால வந்த வேலையை எப்படி பண்ணலாம்? ஆமா, அதெல்லாம் வேணாப்பா. இப்ப அந்த பாட்டு பாடவே கூடாது. நேத்து போன ஊர்ல அந்த பாட்டு வேணாண்டாங்க. அதனால ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பால தொப்பு தாண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பால தொப்புளதா. ஏறி தாண்டா மாமா, இழந்த பால தொப்பு தாண்டா. ஏறி நல்லா உழுப்பட்டு மாமா, கத்த நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நல்லா உழுப்பட்டு மாமா, கத்த நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பால தொப்புளதா. பெரிய தர்ம பிரபு அள்ளி கொடுக்குறாங்களாம். என்ன ஒரு ஆட்டம் ஆடமுள்ள விரல உள்ள விட்டு நக்கற? அதெல்லாம் ஒரு தனித்துவம். ஒரே அடி அடிக்க கூடாதுமா. வித்தியாசமா காமிக்கணும். ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுழுகி. ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுழுகி.
2 பேத்துக்குமா 2 பேத்துக்கு பஞ்சர் கடை வச்சு கொடுத்தா நல்லா அடிப்பிய. இல்ல சாட்ட ஒண்ணுதான் இல்ல, அதனால ஒன்ன நினைச்சு ஒரு வருஷமாமா என்ன தேய்ச்சி தலைமுழுகி சத்தியமா சொல்றேன். இப்பவே நாக்கு தள்ளுதே. நாக்கெல்லாம் தள்ளல, வேற மாதிரி செய்யலான் இருக்கு. என்ன அப்படியே ட்ரெயின் பிடிச்சி போற மாதிரி ஃப்ளைட்ல போற மாதிரி போறீங்களே? பரபரப்பா இருக்கணுமா? அப்படியே பரபரப்பா சுறுசுறுப்பா இருக்கணும். ஏன் அந்த குண்டே வரும்போதெல்லாம் சுறுசுறுப்பா இல்ல, நான் வரும்போதே உங்களுக்கு சுறுசுறுப்பு வேணுமா? என்னன்னு தெரியல, பேயின் தான் அப்படி இருக்கு. அவன் 5 ஆம்புலேட் முழுங்கிட்டு அரை கடையவே காலி பண்ணிட்டு வந்துட்டான். இங்கே வந்து ரசம் கேட்ட கொடுமைக்கு கரண்டிக்குள்ளே இருந்த தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டு இதில் வேறு லெவலு என்னன்னா கரண்டிலாம் இந்த குழம்பு பட தானே செய்யும், அந்த கரண்டிலாம் தூக்கி வாளிக்குள்ளே போட்டிருக்காங்க தண்ணிக்குள்ளே. சரி சோத்தெல்லாம் நெகிழ்ஸாக எடுக்கலாம், நைஸாக எடுத்துடலான்னு அந்த கரண்டியில் இருக்கிற தண்ணியை அந்த வாளிக்குள்ளே இருக்கிற தண்ணியை ஊற்றுனதும் இல்லாமல், தம்பி முகத்தை இப்படி பார்க்குறீங்க, உப்பு இல்லையா? வேற லெவலு. அதனால நல்லது, அருமையான சாப்பாடு. நான் இருந்தாலும் பாவம் தெரியாம பண்ணிட்டாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, அத்தாடி என்ன உடம்பு, ஐம்பண்ணால் செஞ்ச உடம்பு, அத்தாடி என்ன உடம்பு, அடையாள சின்ன தழும்பு, அங்கங்க பச்சை நரம்பு, அடையாள சின்ன தழும்பு, என்ன உடம்பு, பச்சை நரம்பு,